வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக வீடியோ வர முடியல. 2 நாளாக வேலை செம்ம டைட்டு. என்னடா காலேஜ் லீவ் விட்டாச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் என்ன வேலை டைட்டுன்னு கேட்காதீங்க. நான் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அந்த டியூஸ்டே வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நடந்ததை ரேண்டமாக விலாகாக எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 90s நினைவாளிகள் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ சேவிங்ஸ் கப்புள் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றின அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், விலாக் வந்து கொஞ்சம் ரேண்டமாக இருக்கும், அங்கங்கே எடுத்தது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து விலாக் வந்து கொஞ்சம் போரிங்காக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். விலாக் கவர் பண்ணுறது உண்மைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எனிவே என்னால் முடிஞ்சதை நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மேலே டேங்க் எல்லாமே ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. இங்கே காவிரி வாட்டர்லாம் ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. மண்ணாக வருது, கலங்களாக வருது. அதனால் டேங்க் க்ளீன் பண்ணியும் கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட ஆச்சு. அதனால் டேங்க்கை நல்லா க்ளீன் பண்ணோம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. ஆள் வச்சு தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோம். கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணி வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக பண்ண வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக காஃபியை குடிச்சிட்டு காலையிலே வந்து அந்த டேங்க் க்ளீனிங் வேலை வச்சாச்சு. ஏன்னா வெயிலில் யாராலையும் நின்று பண்ண முடியாது, ஆள் வச்சு தான் செஞ்சோம். அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடாக காஃபியை குடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடை தோசை தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடை தோசை போட்டோம். கொஞ்சம் ப்ரோட்டீனாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிடலாம் இல்லையா. அடை தோசைலாம் ரொம்ப ரேராக தான், 2 வீக் ஒருக்க தான் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாரம் என்னென்ன காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. வெங்காயம்னா 34 ரூபா தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் ஏறி இருந்துச்சு, எப்போதும் போல் மீடியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தக்காளி வாங்கினேன். இன்றைக்கி நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மாவில் தான் வாங்கினேன். கத்திரிக்காய் வாங்கினேன். அப்புறம் 2 லெமன் வந்து சர்பத் போடுறதுக்காகவே வாங்கினேன். என் பையன் கேட்டுகிட்டே இருந்தான், அதனால லெமன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் நல்லா விலை இறங்கிருந்துச்சு. ரொம்ப செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீர்க்கங்காய் வாங்கியிருக்கோம். ஸோ பீர்க்கங்காய் பருப்பு போட்டு கூட்டு பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பூண்டு குழம்பு வச்சு பீர்க்கங்காய் கூட்டு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து வழக்கம் போல் சுரைக்காய், பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது எப்போதுமே ஃப்ரீயாக கிடைக்கிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான காய்கறி வாங்கினோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 208 ரூபா வந்துச்சு. பத்மாவில் தான் வாங்கினேன். இன்றைக்கி வந்து அந்த வண்டி கடையில் காய்கறி இல்லை, கடை போடலை. அதனால் பத்மாவில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ தேவையான அளவு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இதுதான் பில்லு. பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வாரம் சேர்த்துக்கிட்டா உடம்பு கெடுது இல்லையான்னு. இல்லை, டாக்டரை கேட்டப்ப இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தீங்க ரெகுலராக சேர்த்துக்காதீங்கன்னு. ஸோ அவங்க ஹெச்பி கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து நான் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock போல் வெயில் தாக்கம் இங்கெல்லாம் செம்மையாக இருக்குது. அதனால் ஏதாவது கூலாக குடிக்கணுங்கிறதுக்காகவே புதுக்கோட்டையிலேயே நான் போயிட்டு வந்தப்போ சர்பத் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். அங்கே ஃபேமஸ் சர்பத் கடைன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு சர்பத் விற்கும், அதை தான் வாங்கிட்டு வந்து இங்கே குடிச்சிட்ருக்கோம். சர்பத் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்தேன். பசங்க அழகாக தான் செய்கிறாங்க. டெய்லி ஏன்ப்பா ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கன்னு ரொம்ப நேரம்லாம் உட்கார வைக்கிறது இல்லை. ஒரு பேஜ் இங்கிலீஷ், ஒரு பேஜ் தமிழ், ஒரு பேஜ் எழுதணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். என் பையன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறப்ப நீட்டாக எழுதுறான். ஆனால் கிளாஸ் ஒர்க் நோட்லாம் பார்த்திங்கன்னா கிறுக்கி வச்சுட்டு தான் வரான். ஸோ எனிவே நம்ம தான் கொஞ்சம் கேர் எடுக்கணும், வேறு வழி இல்லை. எக்ஸாம்லாம் கொஞ்சம் நம்ம நீட்டாக எழுதணும் இல்லையா. சின்ன கிளாஸ்லேயே பழகினா தான் வந்து அவங்க பெரிய கிளாஸில் பிக்கப் பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ரெகுலராக அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். பாப்பாவை பொறுத்த மட்டும் செம்ம நீட்டாக எழுதுவா. தம்பி கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. தமிழும் ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சு வந்து எங்களுக்கு காலையில் அடை தோசை சாப்பிட்டதுனால ரொம்ப சிம்பிள் லஞ்சு தான். ரைஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் தக்காளி ரசம், அவ்வளோதான். ஏன்னா அடை சாப்பிட்டதே ஹெவியாக இருந்துச்சு. அன்னைக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரசம்லாம் வச்சிங்கன்னா டைஜஷனுக்கும் நல்லாவும் இருக்கும், ரொம்பவும் எடுக்காது. ஸோ அதனால இன்றைக்கி குளிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லாருமே குளிச்சுட்டு சூடாக தக்காளி ரசமும் உருளைக்கிழங்கும் சாப்பிட உட்காந்தாச்சு. டிவி பார்த்துட்டே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்க சாயங்காலம் பார்க் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரே தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட பார்க்கில் விளாண்டுட்டு வந்தேன். நானும் பசங்களும் மட்டும்தான் போயிருந்தோம். ஒரு 5 மணிக்கு மேலே போனால் தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த
மிஞ்சி போன சாப்பாட்டில் வந்து ஒரு வடகம் மாதிரி போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 நாள் நல்லா காஞ்சிருந்துச்சு. பார்த்தப்ப அவ்வளோ சாதம் மிச்சம் இந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள். கொஞ்சோண்டு வடகம் தான் வந்திருக்கு. பரவாயில்ல, இதை அடுத்த நாளைக்கு வச்சு ஒப்பேத்திடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சேவிங்ஸ் வந்து வீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து மளிகை சாமானில் சேமிக்கக்கூடிய அந்த காசெல்லாம் சேர்க்கக்கூடிய காசெல்லாம் இந்த உண்டியில் சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, ஹோட்டலுக்கு நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன்னு, அதனால அதுலேருந்து அமௌண்ட் எல்லாம் ஹோட்டலுக்குன்னு செலவு பண்ணிட்டாங்க பசங்க கேட்டாங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நம்ம இனிமேல் இதில் ஒரு ப்ராப்பரான ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னா, டெய்லி இதில் ஒரு அமௌண்ட் போடணும். அது ₹1, ₹2, ₹10, ₹20. அதை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு ₹100 போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த உண்டியலை ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இனிமேல் இன்றைக்கி மொதல் நாள் உண்டியல் போடல, காசு போட்டாச்சு. நான் கிடைச்சாலும் போடுவேன், அவங்களுக்கு கிடைக்கிறதையும் போடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு அமௌண்ட்டு டெய்லி போடணும். அது ₹10 கூட இருக்கலாம், ₹20 கூட இருக்கலாம், ₹5, ₹1, ஏதோ ஒரு அமௌண்ட்டு இந்த உண்டியலில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த உண்டியல் ரொம்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். 2 பேராக சேர்ந்து இந்த சேவிங்ஸை செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து வெனஸ்டே மார்னிங் நான் வாக்கிங் போயிட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு. வர வழியிலே நான் காஃபி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் அவங்க மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் இட்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வதக்கல் சட்னி, வெங்காயம், தக்காளி, வரமிளகாலாம் போட்டு வதக்கல் சட்னி செஞ்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையாக வெளியில் போயிட்டேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. ஈவினிங் தான் வந்தேன், அதனால் மதியம் விளாக்லாம் எடுக்க முடியல. ஈவினிங் வந்துட்டு குளிச்சுட்டு அந்த என்னோடய காயின்ஸ் ஆல்பமில் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே என்னுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால என்னோடய நினைவலைகள் அப்படியே போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் காயின் சேர்த்து வச்சுருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம், நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாராவது 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களை ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 பைசா, 2 பைசா, 3 பைசாலாம் செல்லாது. 5 பைசாலேருந்து தான் செல்ல ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எங்கள் தாத்தா பாட்டி செல்லாத காசுலாம் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் வாங்கி நான் பத்திரமா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 பைசா, 10 பைசாலாம் நல்லா செல்லும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உண்டியலில் சேமித்த காசுகள். இதெல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 10 பைசாவே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இது பெரிய 10 பைசா, ஒரு பித்தளை 10 பைசா இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்ப்போம். 10 காசு சேர்த்தா ₹1 கொடுத்து சில்லறை மாற்றுவோம். கடைகள்லாம் இப்போ கேட்பாங்க, 10 காசு இருந்தால் கொண்டாந்து கொடுங்க. 20 காசு சேர்த்தா 5, 20 காசு சேர்த்தா ₹1. அதெல்லாம் அப்படி தனி சூப்பராக உண்டியலில் சேர்ப்போம் இல்லையா. அப்போலாம் நமக்கு சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க, பைசா தான் கொடுப்பாங்க. அதுவும் இந்த 50 காசு, ₹1 பாருங்க, இந்த ₹1, இந்த பெரிய ₹1 பார்த்தாலே 90s நினைவுகள் தான் வரும். இந்த மாதிரி ₹1, பெரிய ₹1 கிடைச்சா செலவே பண்ண மாட்டேன், நான் அப்படியே சேமித்து வச்சுருவேன். நல்லா வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி 50 காசு ₹1 இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்போல்லாம் ₹1 கொடுத்து தேங்காய் சில் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. கரெக்டாக வீட்டில் ஒரு சில்லு ₹1 கடையில் போய் கேட்டால் தருவாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம நோட்டில் வந்து நம்ம பென்சிலால் வந்து தேய்ச்சி விளாடுவோம் இல்லையா. இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி விளாடுவோம். இதெல்லாம் பாருங்கள், ₹5. அப்போல்லாம் இந்த ₹5 கிடச்சா ஐயோ அந்த பையன் பெரிய பணக்கார வீட்டு பையன்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கூலில். அந்த ₹2, ₹5 வச்சுருந்தா. ஸோ இதெல்லாமே இப்போ இருக்கக்கூடிய காயின்ஸ் தான். ₹10 காயின், ₹5 காயின். ஸோ இந்த ஆல்பம் பார்க்குறப்ப அப்படியே பழைய நினைவலைகள். நானும் ஒய்ஃபுமே பேசிகிட்டு இருந்தோம், அப்போல்லாம் எப்படி உண்டியலில் காசு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. 90s கிட்ஸில் வந்து நம்ம எப்படியெல்லாம் பணம் சேமித்தோம் அப்படிங்கிற வீடியோ நாளைக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். நம்ம எல்லாமே ரிலேட் பண்ணிக்கலாம். 90s கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக 90s கிட்ஸ் சேமிப்பு வீடியோ வந்து வருது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஹோட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலையே சிக்கன், கடையில் ஒரு ½ kg சிக்கன் எடுத்து சப்பாத்தி செஞ்சாங்க, சிக்கன் கிரேவி. ஸோ இதையே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சரின்னு ஓகே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு தான் வந்து ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து கம்மி பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. நாளைக்கு கண்டிப்பாக மறக்காமல் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.